திமுக அரசின் மீதான தமிழக மக்களின் கோபம் தேர்தலில் எதிரொலிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து நமோ செயலி மூலம் தமிழக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது பூத்தில் பெண் நிர்வாகிகளையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த பிரதமர், ஆட்சியில் உள்ளவர்களே போதைப்பொருள் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழகத்தில் ஆட்சியை தொடங்கிய நாள் முதல் மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் குழப்பத்திலும் ஆபத்திலும் இருப்பதாக சாடினார். மக்களுக்கு புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதுதான் திமுக அரசின் பணியாக இருப்பதாக குற்றஞ்சாட்டிய பிரதமர், திமுக ஆட்சி மீது உள்ள கோபம், மத்தியில் உள்ள பாஜக அரசின் மீது உள்ள அனுகூலம் இவை அனைத்தும் சேர்ந்து களத்தில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். வாரிசு அரசியல் மீது மக்கள் கோபத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர், தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையாதவாறு தடுத்து நிறுத்தப்படுவதாக தெரிவித்த மோடி, சில திட்டங்களை தடுத்து நிறுத்த முடியாததால் மத்திய அரசின் திட்டங்களில் மாநில அரசின் கட்சி ஸ்டிக்கர்களை ஒட்டி பொதுமக்களுக்கு வழங்குவதாக கடுமையாக குற்றம் சாட்டினார்.